அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பழைய பாட்டு எங்களை மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச அந்த பழைய பாட்டு பல்லவி கேட்டால் முத்து முத்தாக வந்து நிற்கும். அப்படியே அந்த ஒவ்வொரு வரியும் காதலையும் இதயத்துலேயும் அப்படி போய் தச்சு நிற்கும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இந்த ஒரு வரி இருக்குல்ல, இதை கேட்கும்போதே நாங்கள்லாம் அந்த காலத்துக்கு போடுவோம். இன்னொரு பாட்டு, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன கணவர் வீடு திரும்பல. இதெல்லாம் பழைய இலக்கிய யுக்தி. ஒரு தலைவி தன்னுடைய காதலன் வரலன்னா அன்னப்பறவை மயில் பறவை இதிலெல்லாம் சொல்லி புலம்புவா. பேச்சு துணைக்கு வேறு யாரும் ஆள் இல்லைன்னு அர்த்தம். அதில் அந்த பாட்டு அப்போல்லாம் ரேடியோ மர்ஃபி இல்லை ஜிஇசின்னு எங்கள் வீட்டில் ஒரு ரேடியோ இருக்கும், பழைய ரேடியோ. அதில் சாயங்காலமாக அந்த பாட்டெல்லாம் வைப்பாங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்து போன கணவர் வீடு திரும்பலை. இது ஒரு ஹிட்டான சாங் அந்த காலத்தில். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா. அது பழைய நினைப்புடா பேராண்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி அந்த பாட்டு எல்லாமே ஒரு பரவசம் மூட்டக்கூடிய ஒன்று. இதெல்லாம் விட அந்த காலத்தில் ஏரிக்கரையின் மேலே போகிறவளே பொன்மையிலே, அந்த பாட்டு பாப்பா அந்த குரல், அந்த கவிதை, இதெல்லாம் அப்படியே நெஞ்சுக்குள்ளேயே குடியிருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பழைய பாடல்கள். ஏரிக்கரையின் மேலே போகிறவளே பொன்மையிலே, இன்னும் கொஞ்சம் நானும் வாரேன், சேர்ந்து பேசி போவோம் கண்ணே, அன்னம் போல நடை நடந்து செல்மையிலே. என் குரலை வச்சு ஏன் பாடுறேன்னு கேட்குறீங்களா? சந்தோஷம், பாடிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன வந்தது, வைத்திருச்சுலா? எதுக்கு சொல்ல வரேன், அந்த காலத்து பாட்டெல்லாம் அப்படி ஒரு பாட்டு. எப்போ அந்த காலத்து பாட்டெல்லாம்னு சொன்னானோ அப்போவே நான்லாம் வயசாகி போச்சுன்னு அர்த்தம். இந்த ஜென்ரேஷன் ஒத்துக்காது. ஆமாம், நீங்களும் உங்கள் பாட்டும் உங்கள் மியூசிக்கும் அப்படின்னு நீங்கள் சின்ன தலைமுறையெல்லாம் கோவப்படுங்க. படுங்க, அதான் நேச்சுரல். நீங்கள் அதை வெறுக்கணும், நாங்கள் அதை நேசிக்கணும். அதான் உலகத்தோட இயற்கை. நீங்களும் அதை நேசிக்கணும்னு நான் ஒன்றும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நாங்களும் நீங்கள் போடுற அந்த ஜிங் சக் சக்கத்தெல்லாம் நாங்கள்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் எதுக்கு திடீர்னு இதை ஆரம்பித்தேன்னு கேட்குறீங்களா? அந்த பாட்டெல்லாம் எழுதினது யாருன்னு தெரியுமா? சில பேர் நம்ம மறந்துட்டோம்ல. ஏரிக்கரையின் மேலே போகிறவளே பொன்மையிலே ஒரு பாட்டு, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா பாட்டு, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அப்புறம் ஒவ்வொரு பாட்டுமே அப்படியே இலக்கிய நயத்தோட நம்முடைய நெஞ்சத்தில் குடியிருக்கும்படியாக பாடிய பெருமை. அம்மாவை பற்றி ஒரு பாட்டு, துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம், அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடி தொழ மறுப்பவர் மனிதரில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. ஏன்னா அந்த பாட்டெல்லாம் யார் எழுதினது அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காக கவி காமு ஷெரீஃப் அப்படிங்கிற ஒரு கவிஞர். எங்கள் அப்பா அவங்கெல்லாம் நண்பர். அவங்கெல்லாம் அந்த காலத்தில் மாப்போசி டாக்டர் சிவஞானம் ஐயா அவர்கள், எஸ்டி சுந்தரம், அவர் ஒரு கவிஞர். அவரெல்லாம் இன்றைக்கி பல பேருக்கு இந்த இளம் தலைமுறைக்கு தெரியாது. கவி காமு ஷெரீஃப், இவங்கெல்லாம் எங்கள் அப்பாலாம் அந்த காலத்து ஆல் இண்டியா ரேடியோவில் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணும்போது நல்ல நண்பர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஐயா காமு ஷெரீஃபை பற்றி ஒரு நல்ல செய்தி நான் படித்தேன். சகோதரர் சுபவி அவர்கள் சொன்னதாக அந்த கட்டுரையில் இருந்தது. நான் அந்த செய்தியை இப்போ சொல்ல போகிறதில்ல. எவ்வளவு மனிதாபிமானம் மிக்க மேன்மையான மனிதர் ஐயா கவிஞர் காமு ஷெரீஃப் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சி கேட்டால் அப்படியே புல்லரிச்சு போகுது. அப்படி ஒரு பண்பாடு மிக்க மனிதர், இன்னொருவருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு அதில் எல்லைமீறிய ஒரு பண்பு நலன். அதை எங்கள் ஒளிபரவட்டும் இதழில் எடுத்து போட்டிருக்கிறோம். எனக்கு அந்த பழைய பாட்டெல்லாம் அந்த வரிகளை படித்த உடனே அப்படி ஒரு உற்சாகம். அதை எழுதினவர் காமு ஷெரீஃப்ங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. அந்த காமு ஷெரீஃப் எவ்வளோ பெரிய பண்பாளர் அப்படிங்கிறத பற்றி சகோதரர் சுபவி எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. அதை கேட்டு ஒரு நேயர் எழுதி
இந்த மாதிரி ஒரு அருமையான மனிதர் அப்படின்னு அதை ஒளிபரவட்டும் இதழில் வெளியிட்டிருக்கிறோம். சினிமா ஃபீல்டு அப்படின்ன உடனே கூட நாம் அதை கொஞ்சம் குறைவாவோ இல்லை அதில் என்ன இருக்குது அப்படின்னும் எடுத்தெறிஞ்சு பேசிடக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு சினிமா பாட்டில் ஒரு பெரிய சகாப்தம் லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த மனிதர் யார்? அண்ணன் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், டிஎம்எஸ் அவர்கள். அந்த மாதிரி ஒரு குரல் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு குரல் எங்கேயாவது கேட்க முடியுமா? சிவாஜி குலுங்கி நடக்கிறாரு அப்படின்னா அந்த குரல்லையே அந்த குலுக்கல் இருக்காப்புல சிவாஜிக்குன்னு ஒரு வாய்ஸ். எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்குன்னு ஒரு வாய்ஸ். அவருக்கு அப்படின்னு அந்த குரலில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெமினிக்கு பாடுறாருன்னா அதுக்கு ஒரு மாதிரி பாடுவார். அப்படி ஒரு சாதனை நம்முடைய ஐயா டிஎம்எஸ் அவர்களுடைய அந்த சங்கீத ஆற்றல். முறையாக கர்நாடக சங்கீதம் உள்ளவங்க சில பேர் அவரை குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுக்கு முறையாக கர்நாடக சங்கீதம் தெரியாது, சினிமா பாட்டு தான் தெரியும். ஆனால் டிஎம்எஸ் அவருடைய குரல் அப்படி ஒரு குரல், பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியது. ஒரு சின்ன ஜோக்கு, வாரியார் சாமி ஒரு முறை சொன்னார், எங்கேயோ தங்கியிருந்தாராம். அப்போ ராத்திரி பாட்டு போகுது, அவருக்கு மொட்டை மாடியில் படுத்திருக்காரு. ஏப்பா யாருப்பா பாடுறா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கூட இருக்கிறவன் சொல்கிறான், சிவாஜி கணேசன் பாடுறார். என்னப்பா நீ சிவாஜி கணேசன் எப்படிப்பா பாடுவார்? யார் பாடுறான்னு கேட்டால் யார் பாடுகிறோ அவர் பேர் சொல்லப்பா அப்படி. சிவாஜி வாயை அசைக்கிறாரு, அவருக்கு டிஎம் சௌந்தரராஜன் பாடுறாருன்னு. அதான் வாரியார் ஒன்று சொன்னார், இந்த திருநீலகண்டர் வாழ்க்கை வரலாற்றில் அவருடைய மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், எம்மை தொடாதீங்க அப்படின்னு. அந்த என்னைன்னு சொல்லாமல் எம்மைன்னு சொன்னதை விளக்கும்போது இந்த இடம் எனக்கு பயன்பட்டுது. எப்படி தெரியுங்களா? சிவாஜி வாயசைக்கிறாரு, டிஎம்எஸ் பின்னாலேருந்து பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி திருநீலகண்டருடைய மனைவி வாயசைக்கிறாங்க, சிவபெருமான் உள்ளேருந்து பேசுகிறாரு எம்மை. ஏன்னா அந்த ராயல் வி போட்டு பேசுகிறது அவருடைய பழக்கம். இது வாரியார் சாமி டிஎம்எஸோட வாய்ஸை வியந்திருக்கிறார். என்ன குரல்பா இவருக்கு அப்படின்னு. சினிமா பாட்டுங்கிறத விடுங்களேன், கிருஷ்ணகானம்னு ஒரு எல்பி ரெக்கார்டு வந்திருக்கு. அதில் அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும், யார் அவனை அறிவார் தாலேலோ. அது கவியரசு கண்ணதாசனுடைய பாடல், டிஎம்எஸோட குரல். அந்த கிருஷ்ணகானமே ஒரு சூப்பர் ஹிட்டு அந்த ரெக்கார்டு, அது எல்பி ரெக்கார்டில் அந்த காலத்தில். கவிதையும் அது ஒரு சாம்ராஜ்யங்க. எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா, அந்த மாதிரி நேரத்தில் கவியரசு கண்ணதாசன். இது ஒரு ட்ரையோ. மியூசிக் பிரமாதமாக இருக்கும், கவிதை பிரமாதமாக இருக்கும், சாங் அந்த சிங்கிங் குவாலிட்டி குரல் அது ஒரு பிரமாதமாக இருக்கும். அந்த ட்ரையோ ஒரு ஆச்சரியமான ட்ரையோ. இதை சொல்கிறது நான் பாராட்டுறது முதல் நிலை. இப்போ ரெண்டாவதாக போகிறேன், டிஎம்எஸ்க்கு ஏன் அப்படி ஒரு புகழ் அப்படிங்கிறது. வழுவூர் ரவி அப்படிங்கிற நண்பர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அதில் என்ன சொல்கிறாரு, ஐயா டிஎம்எஸ்னுடைய சூப்பர் எபிலிட்டி, கேப்பபிலிட்டி, திறமை என்ன அப்படின்னு. பழைய காலத்தில் சினிமா எப்படி தெரியுங்களா? முதல்ல மியூசிக் பாடிடுவாங்க, சினிமா பாடுறவங்க பாடிடுவாங்க. பாடினதுக்கப்புறம் அதை போட்டு நடிக்கிறவங்கள நடிக்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு வரியாக போடுவாங்க. அந்த வரிக்கு இவங்க லிப் மூமெண்ட், இவங்க உதட்ட அசைவு கொடுப்பாங்க. பின்னாலேருந்து டிஎம்எஸ், சீர்காழி கோவிந்தராஜா அண்ணன் சீர்காழி இல்லை ராஜா, இப்படி அவங்களுடைய குரல் போகும். அதுக்கு லிப்பு மூமெண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொடுக்கணும், லிப்பு மேட்ச் ஆகணும். நடிகர்கள் அது ரொம்ப திறமையாக பண்ணுவாங்க, இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி வாயை அசைப்பாங்க. இப்படி தான் பாட்டு எடுப்பாங்க. இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு. நீங்கள் ட்ராக்கு எடுக்கிறது எப்படின்னா, பாட்டை தனியாக எடுத்துக்குவாங்க, வயலின் தனியாக எடுத்துக்குவாங்க, கிட்டார் தனியாக எடுத்துக்குவாங்க, வீணை தனியாக எடுத்துக்குவாங்க, எல்லாம் தனித்தனி ட்ராக்கில் எடுத்து கம்ப்யூட்டரில் கொடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். யார் வந்தாலும் வராட்டாலும் தனித்தனியாலாம் எடுக்கலாம். அந்த காலத்துலலாம் கிடையாது, எல்லோரும் சேர்ந்து தான் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கணும், பாடணும். ஒரு தப்பு நடந்தால் மறுபடியும் முதலேருந்து டேக்குக்கு போகணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அந்த காலத்து இசை முறையே. இல்லை என்ன நடந்து போச்சு, அண்ணன் எம்எஸ்வி அவர்கள், எம்எஸ் விஸ்வநாதன் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை சிவாஜிக்கு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்.
அது ஒரு உணர்ச்சி பூர்வமான பாட்டு. அந்த பாட்டுக்கு அவர் என்ன யோசிக்கிறாரு, அண்ணன் டிஎம்எஸ் குரல் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு, நம்ம வேறு ஒரு வாய்ஸ் போட்டு எடுத்து பார்ப்போம், அப்போ அந்த வாய்ஸ் புதுசாக இருக்கும், ஜனங்க காதில் கேட்கும்போது அது கொஞ்சம் ஹிட் ஆகும் சாங்கு அப்படின்னு வேறு ஒரு நல்ல பாடகர் அவரை கூப்பிட்டு பாட சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கேட்டார். பிரமாதமாக இருக்கு, ஒன்றுமே குறை சொல்லவே முடியாது, நல்லா தான் இருக்குது. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அதை போட்டு காட்டுறாங்க. அடே நல்லா இருக்கு, யார் பாடியிருக்கா அப்படின்னார். ஒரு புது பாடகர், அவர் பேர் அப்படியே நல்லா இருக்கு அப்படின்ட்டு சிவாஜி நடிக்கிறாரு. கரெக்டாக அந்த வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி சிவாஜி வாய்ஸ் அந்த லிப்பு மூமெண்ட்லாம் கொடுத்து ரெக்கார்டிங் பாட்டை அப்படியே ஷூட்டிங் படமாக எடுத்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எம்எஸ்வி மியூசிக், ஒரு புது பாடகருடைய குரல், சிவாஜியினுடைய சூப்பரான ஆக்டிங் எல்லாம் முடிஞ்சு ஃபிலிம் போட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது எம்எஸ்வி சொல்கிறாரு, நல்லா தான் பாடியிருக்கிறாரு பாடகர், இல்லைன்னு சொல்லலை, அண்ணன் சிவாஜி நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு, என் மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது, என்னமோ குறையல. இந்த சுய திருப்தி வரணும் ஒரு கலைஞனுக்குன்னு பாருங்க, என்னமோ குறையல, என்ன குறையுது, இந்த வாய்ஸுக்கு பதிலாக டிஎம்எஸ் வாய்ஸ் போட்டு இந்த பாட்டை எடுத்துருக்கலாமோ, நான் தப்பு பண்ணிட்டேனோ, டிஎம்எஸ் வாய்ஸ் அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அந்த பாவங்கள் வந்து நமக்கு எதிர்பார்த்ததை விட தூக்கி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ முடியாது, ஏன்னா பாடியாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு, பாடல் ரெக்கார்டிங் முடிஞ்சு போச்சு, அது ஒரு பெரிய செலவு, ஷூட்டிங்கே முடிஞ்சு போச்சு, அது ஒரு பெரிய செலவு, சிவாஜி அதுக்கு ஆக்ட் பண்ணிட்டார், இனிமேல் டிஎம்எஸ் விட்டு பாட சொல்லி மறுபடியும் நடிக்க சொன்னால் அவர் கோவப்பட்டாலும் பாடலாம். திடீர்னு எம்எஸ்வி யோசிக்கிறாரு, ஒரு ட்ரையல் பார்ப்போமே அப்படின்ட்டு, எப்பா டிஎம்எஸ் வர சொல்லுப்பா அப்படின்னு. ஆனால் தப்பாக நினைக்காதீங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு உற்சாகத்தில் பண்ணிட்டோம், ஆனாலும் அந்த சிவாஜியோட நடிப்புக்கு உங்கள் வாய்ஸ் எடுக்கிற மாதிரி, உங்கள் பாவம் எடுக்கிற மாதிரி இது எடுக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன, எப்போவுமே நீங்கள் பாடி அதுக்கு தான் சிவாஜி லிப்பு மூமெண்ட்டு கொடுப்பாரு. ஒரே ஒரு தடவை சிவாஜி படத்தை ஓட்டுறோம் இப்போது பாருங்கள், அவர் எப்படி நடிச்சிருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பாடுவீங்களான்னு டிஎம்எஸ் சிரிச்சார். அப்படி தானே, போடுங்க சார். சிவாஜி நடித்ததை அப்படியே பார்க்குறாரு, அவர் எப்படி லிப் மூமெண்ட் ஒரு சொல்ல நீட்டியோ குறைச்சோ எப்படி கொடுத்துருக்கிறாரோ அதே மாதிரி சார் ஒரே டேக்கில் டிஎம்எஸ் பாடி கொடுக்குறாரு. சில பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா என்னமோ சம்திங் யூனிக்காக அவங்ககிட்ட இருக்குது சார், என்னமோ ஒரு கூடுதலான திறமை அவங்ககிட்ட இருக்குது சார், ஒரு முத்திரை பதிக்கிறாங்க சார், அவங்க அதுக்குன்னு உழைக்கிறாங்க சார், அவங்க அதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறாங்க சார், என்ன வேணால் வார்த்தை போட்டுங்க. டிஎம்எஸ்ஸு ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ண படத்தில் போகிறதுக்கு தகுந்த மாதிரி லிப் மூமெண்ட் வரும்போல் பாடலை தாம் பாடி காட்டி ஒரு புதிய சாதனை படைக்கிறார் டிஎம்எஸ் அவர்கள். சினிமா பற்றி தான், ஆனால் எவ்வளோ நல்ல செய்தி பார்த்தீங்களா? இந்த ரெண்டு செய்தியும், கவி காமுஷரி பற்றிய செய்தியையும் அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் பற்றிய செய்தியையும் இந்த ஒளிபரவட்டம் இதழில் வெளியிட்டிருக்கிறோம். கொஞ்சம் படிங்க. ஒளிபரவட்டம் நாங்கள் வெளியிடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. நிறைய நல்ல செய்திகளை சேர்த்து கோர்த்து டைப் பண்ணி அதுக்கு வடிவமைச்சு அதுக்காக நாங்கள் ரொம்ப முயற்சி எடுத்துக்க வேண்டியிருக்கு. பிழை இல்லாமல் திருத்தணும் அப்படின்னு அதுக்கு ப்ரூஃப் திருத்தி நல்ல செய்தி நல்லபடியாக 4 பேருக்கு கொஞ்சம் ஆதரிங்க, அதை படிங்க, 10 பேருக்கு அனுப்பி வைங்க. ஈவன் நான் கூட அனுப்பணும்னு நினச்சா தகும் அப்படின்னு நினச்சா அனுப்புறதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இன்னும் கொஞ்சம் நிறைய கலராக அழகாக அதை செய்கிறதுக்கான வேலைகள் எங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். ஒளிபரவட்டு இதழ் எப்படி படிக்கணும், இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் ப்ரெஸ் பண்ணுங்கள், லிங்கை டச் பண்ணுங்கள், அந்த சொடுக்குதல் அந்த லிங்கை தொடுங்க, உங்களுக்கு அந்த ஒளிபரவட்டம் இதழ் கிடைக்கும். படித்து பாருங்கள்.